இந்த கொஷினை பாருங்கள். 15 ஆண்கள் ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்களாம். அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால், அப்போ மேலும் 15 ஆண்கள்னால் 30 ஆண்கள் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஆட்கள் 15 பேர் செய்கிற வேலையை இப்போ 30 பேர் செய்ய போகிறாங்க. அப்போ ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போ 40 நாளில் செய்கிற வேலை கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். இப்போ ஏன்னா மெம்பர் அதிகமாக இருக்காங்க, வேலையாட்கள் அதிகமாக இருக்காங்கன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்போ நாட்கள் குறையும். ஆட்கள் உயர்ந்தால் நாட்கள் குறையும். இது எதிர்மாறு. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நேர்மாறு. இது இன்க்ரீஸ் ஆகி இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எதிர்மாறு. எதிர்மாறு அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், டிவைட் பண்ணும்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 1 3 3, 5 3 15, மீதி இருக்குது 5 4 தான் இருக்குது. 5 4 20. ஆன்சர் வந்துச்சா 20. இப்போ இந்த நேர்மாறு எதிர்மாறு புரியல அப்படின்னா இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். 15 ஆண்கள் 40 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 30 ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ வேலையாட்கள் அதிகப்படுத்தியிருக்காங்க, அப்போ நாட்கள் குறையும். இது வாழ்வியல் கணிதம் தான். இப்போ ஒரு கொள்ளையில் ஏர் ஓட்டுறதுனா 15 பேர் வேலைக்கு வச்சோம்னா 40 நாள் எடுத்துக்கிறாங்க. அதே 30 பேர் வேலைக்கு வச்சோம்னா அந்த 40 நாள் கம்மியாகும் தான். சரியா? அப்போ வேலையாட்கள் இது ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா இன்னொரு பக்கம் இறங்குது இல்லையா? இது எதிர்மாறல். இதுவே இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு கணக்கு வந்துச்சுன்னா இது நேர்மாறு. நேர்மாறுங்கும்போது குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கணும். 15 எக்ஸையும் 15 × எக்ஸு ஒரு செட்டு கீழே 30 பெருக்கல் 40 அப்படின்னு வச்சுக்கணும். இது நேர்மாறாகும்போது. எதிர்மாறாகும்போது அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே 0க்கு 0, 5 5 4 20 வந்துடும். இது எதிர்மாறுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். நேர்மாறு கொஷின் வரும்போது அது எப்படிங்கிறத பார்க்கலாம்.